திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் 3வது நீதிபதி அமர்வுக்கு கொண்டு செல்ல தலைமை நீதிபதிக்கு நீதிபதிகள் பரிந்துரை செய்திருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் 3வது நீதிபதி அமர்வுக்கு கொண்டு செல்ல தலைமை நீதிபதிக்கு நீதிபதிகள் பரிந்துரை செய்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான மேல் விவரம். வணக்கம் சியாம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்த மலையை யார் உரிமை கொண்டாடுவது உள்ளிட்ட கொண்டாடுவது தொடர்பாக பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் மீதான அந்த விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஸ்ரீமதி மற்றும் நிஷா பானு ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த திருப்பரங்குன்றம் மலை உரிமை கொண்டாடுவது மற்றும் மலையில் ஆடு கோழி உள்ளிட்டவை பலியிடுவது உள்ளிட்ட இந்த மனுக்கள் மீதான அந்த விசாரணை இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த 2 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வில் ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய நிஷா பானு இந்த வழக்குகளை அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அந்த ஆடு கோழி உள்ளிட்டவை வெட்டக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்வதாக அவர் நிஷா பானு நீதிபதி அவர்கள் அவர் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தரவில் நான் முரண்படுவதாக தெரிவித்து மற்றொரு நீதிபதியான ஸ்ரீமதி அவரது அந்த உத்தரவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு நீதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நிஷா பானு அவர்கள் அந்த மனுக்களை தள்ளுபடி செய்ததை நான் அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெரிவிக்கும் வகையில் இதில் இந்த உத்தரவில் எனக்கு முரண்பாடு இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக 2 நீதிபதிகளும் மாறி மாறி முரண்பட்ட அந்த தீர்ப்புகளை வழங்கியதன் காரணமாக 3வது நீதிபதி விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற தலைமை நீதிபதிக்கு இந்த 2 நீதிபதிகளும் பரிந்துரை செய்து உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றனர். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இன்று முக்கியமான தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று அனைத்து தரப்பை சேர்ந்தவர்களும் எதிர்பார்த்து வந்த நிலையில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியதன் காரணமாக தற்போது இந்த வழக்கு 3வது நீதிபதிக்கு செல்வதற்கு உள்ளது. இதனை தலைமை நீதிபதிக்கு இந்த 2 நீதிபதிகளும் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். தலைமை நீதிபதி இந்த 3வது நீதிபதி யார் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இதற்கு அடுத்த கட்டமாக தலைமை நீதிபதி அவர் பரிந்துரை செய்த அந்த உத்தரவு பிறப்பித்த பின்னர் இது யாரிடம் எந்த நீதிபதியிடம் இந்த வழக்குகள் விசாரணைக்கு செல்லும் என்பது குறித்த அடுத்த கட்ட விவரங்கள் பின்னர் தான் தெரிய வரும். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.